காலையில் சீக்கிரம் சாப்பிட்டதால ஈவினிங் சீக்கிரமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் போய் லைட்டாக சாப்பிட்டு வரலான்னு பார்த்தா அதுக்குள்ளே தூர ஆரம்பிச்சிருச்சு இங்கே பெங்களூரில். சரி கடகடன்னு போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். இதுதான் நான் இங்கே சாப்பிட வந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல். இது வந்து உடுப்பி ஹோட்டல். இது டீ குதிச்சிட்ருக்கு. பட் நான் டீ குடிக்க மாட்டேங்க, காஃபி தான் குடிப்பேன். சூப்பராக இருக்கும் இங்கே காஃபி. நான் ஒரு சமோசா வாங்கினேன். சமோசா பார்த்திங்கன்னா இது ஒரு 40 ருபீஸ். இது 40 ருபீஸ்க்கு வரத்தான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சமோசா மட்டும். பட் மற்ற ஐட்டம்லாம் ஓகே. இதில் வேர்க்கடலை போட்டிருக்காங்க. இதுதான் பெங்களூரில் மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. இட்லி பார்த்திங்கன்னா வரது 25 ருபீஸ். இது சாம்பார் இட்லி. ஒரு இட்லி கேட்டால் கூட இங்கே தருவாங்க. இது நல்லா பெரிய இட்லி தான், தட்டு இட்லியில். இது நார்மல் இட்லி தான். இது இட்லி சூப்பராக இருந்துச்சு, நல்லா பெருசாகவே இருந்துச்சு. சரி என்னடா இன்றைக்கி சென்னைக்கு மட்டும் மழை வந்திருக்கு, பெங்களூருக்கு மழை வரலையே அப்படின்னு யோசிக்கிட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா மழை இங்கே பெங்களூர்லேயும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி அப்படியே ஒரு காஃபியை போடுவோம் அப்படின்னு காஃபியை வாங்கி குடிக்க ஆரம்பித்தேன். இங்கே பெங்களூர் பொறுத்த வரைக்கும் 15-20 ருபீஸ்க்கே காஃபி சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நிஜமாகவே சூப்பராக இருக்கும் காஃபி ஆக்சுவலி. சரி இந்த காஃபியை அப்படியே ஊதி குடிச்சிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். பாய்.